தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் பல்வேறு விமர்சனங்களை கடந்து இன்று உச்ச நட்சத்திரமாக வளர்ந்திருக்கிறார். தற்போது அரசியலில் ஆர்வம் காட்டி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியும் தொடங்கியுள்ளார். தற்போது தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸில் கலக்கி கொண்டு வரும் விஜய் அவர்கள் 1992ஆம் ஆண்டு வெளியான நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானார். ஆனாலும் அந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் சுமாரான வரவேற்பை பெற்றது. இதையடுத்து விஜயின் தந்தையான எஸ்ஏசி ஒரு படத்திற்காக 70 லட்சம் செலவு செய்து அதுக்கு கதையும் எழுதியுள்ளார். அந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிக்க வைக்க விஜயகாந்திடம் தேதி கேட்டுள்ளார். அவரும் நடிக்க ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து செந்தூர பாண்டியன் என்ற திரைப்படம் வெளியானது. மேலும் இந்த திரைப்படம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில்தான் தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் பிரபலமானார். ஒரு கட்டத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுத்த விஜய் காமெடி, காதல் என பல கேரக்டர்களில் நடித்து வெற்றியை கண்டார். மேலும் கடைசியாக தி கோட் என்ற படத்தில் நடித்திருந்த விஜய் தற்போது ஜனநாயகன் படத்திலும் நடித்து முடித்துள்ளார். இதனிடையே விஜய் சினிமாவில் நாயகனாக நடிக்க வேண்டும் என்பதால் தற்போது ஒரு மேடையில் பேசிய எஸ்ஏசி அவர்கள் பல இயக்குநர்களை சந்தித்து எஸ்ஏசி தனது மகனுக்காக வாய்ப்பு தேடியுள்ளார். அந்த வகையில்தான் ஒரு முறை எஸ்ஏசி விஜயுடன் பாரதி ராஜா வீட்டுக்கு சென்றுள்ளார். மேலும் என் பையன் கிராமத்து கதையில் உங்கள் இயக்கத்தில் தான் நடிக்க வேண்டும் என்று விரும்புகிறான், நீங்கள் தான் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட பாரதி ராஜா, ஏன் நீங்களே ஒரு இயக்குனர் தானே, நீங்களே உங்கள் படத்தில் நடிக்க வைக்கலாமே என்று விஜய் மற்றும் அவரது அப்பா எஸ்ஏசியை இருவரையும் திருப்பி அனுப்பியுள்ளார். ஆனால் தற்போது தளபதி விஜய் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக அதிக ரசிகர்கள் பட்டாளம் வைத்துள்ள நடிகர்களில் ஒருவராக இருந்து வருகிறார். இது குறித்து பாரதி ராஜாவே ஒரு பேட்டியில் கூறியிருப்பது என்னவென்றால், அதில் அவர் ஒரு முறை விஜயிடம் நான் உன்னை திருப்பி அனுப்பிவிட்டேன் என்று பாரதி ராஜா சொல்ல, இன்னும் என் மைண்டில் இருக்கிறது சார் என்று விஜயும் பதிலளித்துள்ளார். இந்த தகவல் தற்போது இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது.